ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோவாஸ் ட்ரேடிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேடிங் செட்டப்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 5th Jan, டைம் பார்த்தீங்கன்னா 4:49. நான் வந்து பெசிஷன் ஷார்ட் எடுத்திருந்தேன், அதை நான் வீக்கெண்ட் எடுத்திருந்தேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன் எடுத்தேன்னு. அது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு பெசிஷன் காமிக்கும் முன்னாடி நிஃப்டி காமிக்கிறேன், நிஃப்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது வந்து ஃப்ரைடே எடுத்தேன். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல் டைம் அடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஏன் ஐடி இண்டெக்ஸ் சூஸ் பண்ணேன்னா, நீங்கள் நிஃப்டி ஐடி பார்க்கணும். அதுக்கு முதல்ல நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் அடிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேரிஷாக இருக்குது ஐடி. அந்த ஐயே அடிக்கலை. ஸோ வந்து செம பேரிஷாக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இந்த 37,457 பிரேக் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஸோ வந்து நான் ஐடி இண்டெக்ஸை ஷார்ட் பண்ணலான்னு யோசித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான ஸ்டாக்னால் வந்து மிட் கேப்ஸ் நல்லா மூவ் ஆகும். ஸோ வந்து நான் பெசிஷன் சூஸ் பண்ணேன். ஸோ வந்து பெசிஷன் வந்து நான் வந்து அரௌண்ட் மார்க்கெட் முடிகிறப்ப நான் வந்து ஷார்ட் எடுத்திருந்தேன், பெசிஷன் ஷார்ட் ஃபியூச்சரில். ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டாப்பில் இங்கே என்ட்ரானேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அரௌண்ட் இங்கே என்ட்ரானேன். மார்னிங் ஓப்பன் ஆனோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 9:22 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் பொசிஷனை. இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வச்சுருந்தா நல்லா இறங்கியிருக்கும், பட் எனக்கு குட் எக்ஸிட் கிடச்சிது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அடுத்த மற்ற செட்டப்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பெசிஷன்ட்டில் வந்து எனக்கு அரௌண்டு 30K க்ரீன் வந்துச்சு. ஸோ நல்ல குட் ட்ரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிசி நான் வந்து வீக்கெண்ட் வச்சுருந்தேன். ஸோ வந்து நான் அது க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணேன், மற்ற செட்டப் எதுவும் கிடைக்கல எனக்கு. ஸோ அடுத்தது வந்து எக்ஸைட் ஒரு செட்டப் கிடச்சிது, பட் அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அரௌண்ட் 10:20 பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் நல்ல செட்டப் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னு. ஆக்சுவலாக அது வந்து நான் இன்ட்ரா மாதிரி போகலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், டாடா மோட்டர்ஸ் நல்லா புல்லிஷாக இருக்குது 5 மினிட் கேண்டிலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கு. ஸோ வந்து நான் எப்படி உங்களுக்கு என்ட்ரானு காமிக்கிறேன். அரௌண்ட் 10:20 என்ட்ரானேன். சம்மார் அரௌண்ட் இங்கே என்ட்ரானேன். அப்புறம் அரௌண்ட் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். டாப்பில் ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணேன்னா அரௌண்ட் 1 o'clock க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் செக் பண்ணிட்டே இருந்தேன், பட் எனக்கு இந்த செட்டப்பும் கிடைக்கல. அப்புறம் வந்து மார்க்கெட் முடிகிறப்ப வந்து ஒரு நல்ல செட்டப் எனக்கு கிடச்சிருக்குது, இந்துஸ்தான் பெட்ரோலியம். அது நான் ஏன் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு 1 day ஃப்ரேமில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பழைய ஐ இருக்குதுல்ல 491, 92, அதை வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இது மாதிரி நீங்கள் இது மாதிரி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டான ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பிஹேவ் ஆகும்னா, இது மாதிரி ஐ உடச்சிட்டு திருப்பி வந்து ஒரு அந்த லோ கிட்ட வரும். அது மாதிரி செட்டப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து இது வந்து எனக்கு பேரிஷாக தெரிஞ்சுது. அதெல்லாம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காமிக்கிறேன். நிஃப்டி ஆக்சுவலாக க்ரீன்லேருந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ரெட்டில் நல்லாவே ஃபாலோ இருந்துச்சு. ஸோ வந்து நான் பேரிஷாக கொஞ்சம் பொசிஷன் எடுக்கலாம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிஃப்டி நல்லா க்ரீன்லேருந்து நல்ல ரெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது. அரௌண்ட் 3.3% க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ வந்து மார்க்கெட்டே கொஞ்சம் பேரிஷாக இருக்குது. ஸோ நான் வந்து பெட்ரோலியம் வந்து எனக்கு நல்ல செட்டப்பாக தெரிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் அரௌண்ட் எங்கே எடுத்துன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் பல ஆர்டர் போட்டு அது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு தெரில, பட் அரௌண்ட் 3:01 நான் என்ட்ரானேன்.
நான் ஐலே என்ட்ரு ஆகிட்டேன். ஒரு நல்ல என்ட்ரி எனக்கு கிடச்சிது. அப்புறம் க்ளோஸ் ஆகும்போது அரௌண்ட் 1000 ருபீஸ் க்ரீனில் இருந்திருக்கேன். உங்களுக்கு நான் இந்த பொசிஷன் நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி என் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து எல்லாமே பண்ணுறோம். ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், ட்ரேடிங், இன்ட்ராடே எல்லாமே, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நாங்கள் லைவ் ட்ரேடிங் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கோம். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ பண்ணுறோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.